ஈகை திருநாள் என்று போற்றப்படும் ரம்ஜான் பெருநாளை முன்னிட்டு கும்பகோணத்தில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் ஏராளமான இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர். இஸ்லாமியர் ஆண்டுகளில் வரும் மாதங்களை காட்டிலும் ரம்ஜான் பெருநாள் வரும் மாதமே இஸ்லாத்தில் சிறந்த மாதமாக கருதப்படுகிறது. இந்த மாதம் இறைவனை நெருங்கும் மாதமாகவும், சொர்க்க வாசல்கள் திறக்கப்பட்டு நரக வாசல்கள் மூடப்படும் மாதமாகவும், நன்மைகள் அதிகம் கிடைக்கும் மாதமாகவும் இஸ்லாமியர்கள் கருதுகின்றனர். மேலும் நன்மை தீமைகளை பிரித்து அறிவிக்கும் குர்ஆன் உலகிற்கு இறைவனால் வழங்கப்பட்டதும் இந்த மாதம் என்பதால் ரம்ஜான் மாதம் முழுவதும் நோன்பிருந்து ரம்லானை இஸ்லாமியர்கள் கொண்டாடுகின்றனர். புனித ரம்லான் மாதத்திய நோன்பு நேற்றுடன் முடிவடைந்த நிலையில் ரம்ஜான் ஈகை பெருநாள் இன்று அதிகாலை இந்தியாவில் உள்ள இஸ்லாமியர்களால் வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதன் ஒரு பகுதியாக கும்பகோணத்தில் உள்ள சாந்தி நகர் திடலில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் பெண்கள் உட்பட ஏராளமான இஸ்லாமியர்கள், குழந்தைகள் என அனைவரும் புத்தாடைகள் சிறப்பு தொழுகையில் பங்கேற்றனர். பின்னர் இஸ்லாமியர்கள் ஒருவரை ஒருவர் கட்டித் தழுவி ரம்ஜான் வாழ்த்துக்களை பரஸ்பரம் தெரிவித்துக் கொண்டனர். இதேபோல் மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள சீர்காழி, மேலச்சாலை, நீடூர், ஆக்கூர், தரங்கம்பாடி, திருமுல்லைவாசல், தைக்கால் உள்ளிட்ட பள்ளிவாசல்களில் இஸ்லாமியர்களின் ரம்லான் சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். அதன் ஒரு பகுதியாக சீர்காழி அருகே மேலச்சாலை ஜாமியா மஸ்ஜிதில் நடைபெற்ற ரம்லான் சிறப்பு தொழுகையில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர். தொழுகைக்கு பின் பெரியோர்கள் மற்றும் குழந்தைகள் ஒருவரை ஒருவர் ஆறத் தழுவி ரம்லான் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டு குழு புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். தஞ்சையில் உள்ள அண்ணா திருமண மண்டபத்திடலில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் பெண்கள் உட்பட 1000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர். ராமநாதபுரத்தை அடுத்த புதுமடம் ஊராட்சிக்குட்பட்ட ஈத்கா திடலில் புதுமடத்தைச் சேர்ந்த நடுத்தரு மஸ்ஜிதே நூர் இஸ்லாமியர்கள் அனைவரும் ஒன்று கூடி புத்தாடை அணிந்து சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். பின்னர் அனைவரும் ஆறத் தழுவி வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். கரூர் மாநகராட்சிக்குட்பட்ட திருமாநிலையூரில் உள்ள தனியார் திடல் ஒன்றில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் ஆண்கள், பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு தொழுகையில் ஈடுபட்டனர். தொழுகைக்கு பிறகு இஸ்லாமிய மக்கள் ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். இஸ்லாமியர்கள் அதிகம் வாழும் நெல்லை மேலப்பாளையம் பகுதியில் நடைபெற்ற பெருநாள் கூட்டுத் தொழுகையில் எஸ்டிபிஐ கட்சியின் மாநில தலைவர் நெல்லை முபாரக், பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வஹாப், முன்னாள் அமைச்சர் மைதீன் கான் உட்பட ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டனர். தொழுகைக்கு பின்னர் ஒருவரை ஒருவர் கட்டி அணைத்து ரம்லான் பெருநாள் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். இதேபோல் நெல்லை மாவட்டத்தில் இஸ்லாமியர்கள் அதிகம் வாழும் பேட்டை, ஏர்வாடி, பத்தமடை உள்ளிட்ட பகுதிகளிலும் நடைபெற்ற பெருநாள் தொழுகையில் ஏராளமான இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர். குமரி மாவட்டத்தில் இடாலக்குடி பகுதியில் உள்ள பாபா காசிம் பள்ளிவாசலில் ரம்ஜான் தொழுகை வெகு சிறப்பாக நடைபெற்றது. காலையிலேயே நூற்றுக்கணக்கானோர் பள்ளிவாசல்களில் திரண்டு சிறப்பு தொழுகையில் ஈடுபட்டனர். மேலும் பெரிய மைதானத்திலும் சிறப்பு தொழுகை நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. தொழுகை முடிந்ததும் ஒருவருக்கொருவர் கட்டித் தழுவி ரம்ஜான் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். ஆதரவற்றவர்கள், ஏழைகள், முதியவர்களுக்கு உணவு அளித்து ரம்ஜானை கொண்டாடினர். நாகர்கோவிலில் வடசேரி, கோட்டார், இளங்கடை உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள பள்ளிவாசல்களில் நடைபெற்ற தொழுகையில் ஏராளமான முஸ்லிம்கள் கலந்து கொண்டனர். வளைகுடா நாடுகளில் நேற்று பிறை தெரிந்ததை முன்னிட்டு நாகர்கோவிலில் ஒரு தரப்பினர் நேற்று ரம்ஜான் பண்டிகை கொண்டாடியது குறிப்பிடத்தக்கது. سمع الله لمن حمده ربنا لك الحمد الله أكبر
நம்முடைய ஆயுள்களில் சந்திக்கும் பாக்கியத்தை வல்லோன் அல்லாஹ் நம் எல்லோரும். சேலத்தில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் ஆயிரக்கணக்கான இஸ்லாமியர்கள் கலந்து கொண்டு ஒருவருக்கொருவர் கட்டி அணைத்து ரம்லான் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொண்டனர். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் الرحمن سمع الله لمن حمده الله أكبر. புதுக்கோட்டை ஆயுதப்படை மைதானத்திற்கு அருகே உள்ள ஈத்கா மைதானத்தில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இதில் ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் என 1000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர். அப்போது முஸ்லிம்கள் உலக அமைதிக்காக வேண்டி துவா செய்து ஒருவரை ஒருவர் ஆறத் தழுவி ரம்ஜான் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர். Allahu Akbar, Allahu Akbar, walillahil hamd. Allahu Akbar, Allahu Akbar, walillahil hamd. மதுரையில் ரம்ஜான் சிறப்பு தொழுகை அரசரடி யூசி பள்ளி மைதானம் அருகே உள்ள திடலில் நடைபெற்றது. இதில் பெண்கள், குழந்தைகள் என ஏராளமானோர் புத்தாடை அணிந்து ஆர்வத்துடன் பங்கேற்றனர். தொழுகைக்கு பின் ஒருவரை ஒருவர் கட்டித் தழுவி ரம்ஜான் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். الجهر وما يخفى ونيسرك لليسرى فذكر إن نفعت الذكرى. الله أكبر الله أكبر الله. ஏமன் மக்களுக்காகவும் போரினால் பாதிக்கப்பட்டு ஒருவேளை உணவுக்காக தயாரி வேலூரில் ரம்ஜானை முன்னிட்டு ஆரன்பாளையத்தில் உள்ள ஈத்கா மைதானத்தில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இதில் 1000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர்.
बुराई को बयान किया, आपके सामने झुक गया अल्लाह, अब आपके सामने हाथ फैलाया हुए है अल्लाह। अस्सलाम वालेकुम, ईद मुबारक। நம்முடைய வேலூர் தொகுதி சட்டப்பேரவை உறுப்பினர் ஏழை பங்காளன் இஸ்லாமியருடைய இனிய தோழன் தம்பி கார்த்திகேயன் அவர்கள் இஸ்லாமிய பெருமக்களுக்கு இனிய புனித ரமதான். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் உள்ள ஈத்கா மைதானங்கள் பள்ளிவாசல்களில் சிறப்பு தொழுகை நடைபெற்றது. இதில் புத்தாடை அணிந்து பங்கேற்ற முஸ்லிம்கள் தொழுகைக்கு பின் பரஸ்பரம் ரம்லான் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். இதேபோல் வாணியம்பாடியை அடுத்த வளையாம்பட்டு பகுதியில் உள்ள ஈத்கா மைதானத்தில் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் மத்திய அரசு கொண்டு வரும் வக்பு வாரிய சட்டத்திருத்த மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து இஸ்லாமியர்கள் கைகளில் கருப்பு பட்டை அணிந்து பங்கேற்றனர். உலக புகழ்பெற்ற நாகூர் தர்காவில் பாலஸ்தீன இஸ்லாமியர்களின் நலன் மற்றும் உலக அமைதிக்காக வேண்டி நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் ஆயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். இதேபோல் நாகை, திட்டச்சேரி, பெரவச்சேரி, ஏனங்குடி, வவ்வாலடி, தோப்புத்துறை, ஆழியூர், பாப்பாக்கோவில் உள்ளிட்ட ஏராளமான பள்ளிவாசல்களில் இன்று சிறப்பு தொழுகை நடைபெற்றது. ராணிப்பேட்டை பகுதியில் அமைந்துள்ள சுமார் 1000 ஆண்டு பழமை வாய்ந்த ஈக்தா திறந்தவெளி மைதானத்திற்கு ஏராளமான இஸ்லாமியர்கள் அதிகாலையிலேயே புத்தாடைகளை அணிந்து வருகை தந்தனர். சிறப்பு தொழுகைக்கு பின் ஒருவரை ஒருவர் கட்டித் தழுவி ரம்லான் வாழ்த்துக்களை தெரிவித்து இனிப்புகள் வழங்கினர். الله أكبر الله أكبر الله أكبر أكبر. கள்ளக்குறிச்சி ஈத்கா பள்ளிவாசல் மைதானத்தில் உலக நன்மை வேண்டியும் சகோதரத்துவத்தை போற்றும் வகையிலும் நடைபெற்ற சிறப்பு தொழுகையில் 2000த்திற்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் பங்கேற்றனர். பள்ளப்பட்டியில் நகர ஐக்கிய ஜமாத் சார்பில் நாடு முழுவதும் ரம்லான் பண்டிகை கோலாகலம். அல்லாஹு அக்பர்.